अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। जात्युपक्रमादिन्यायैः प्रत्यक्षस्य प्राबल्य निरासः அப்படிங்கிற பாகத்தை பார்த்து கொண்டிருக்கோம். ஜாத்தியா பிரத்யட்சத்துக்கு பிராபல்யம், பிரத்யட்சமா இருக்கிறதுனாலேயே பிரத்யட்சம் பிரபலம் அப்படின்னு சொன்ன, அப்படி இல்லைன்னு நம்ம சொன்னோம். அது ஜாத்தியா பிராபல்யம்னா சாஸ்திரத்துக்கு தான் சொல்லணும். பிரத்யட்சமானது சம்பாவித கலங்கத்தோட கூடியிருக்கு, சந்தேகத்தோடையும் கூடியிருக்கு. ஆகையால் ஜாத்தியா பிராபல்யம் பிரத்யட்சத்துக்கு இல்ல, சாஸ்திரத்துக்கு அப்படின்னு சொன்னோம். அதற்கு பிறகு அசஞ்சாத விரோத நியாயம்னு ஒண்ணு சொன்ன. அசஞ்சாத விரோத நியாயம்னா பிரத்யட்சம் உண்டாகும் பொழுதே முதல்ல பிரத்யட்சம் தோணித்து, அப்பொழுது நமக்கு வேதாந்தம் அதோட விருத்தமா இருக்குன்னு நமக்கு தெரியல. வேதாந்தம் வாசிக்கிற காலத்துல நீங்க சொல்றது பிரத்யட்சத்துக்கு விருத்தமா இருக்குன்னு தோன்றது. முதல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது உலகத்தை பார்த்தோம், உலகம் உண்மைன்னு நினைச்சோம். அப்ப சாஸ்திரம் வேதங்களை எல்லாம் தப்புன்னு சொல்றது, உலகம் எல்லாம் பொய்ன்னு சொல்றது நமக்கு தெரியாது. அந்த அறிவு வரும்பொழுது கரெக்டா வந்துருக்கு. ஆனா வேதாந்தம் வாசிக்கிற காலத்துல மட்டும் அப்படி இல்லையே. முதல்ல பிரத்யட்சம் உலகத்துக்கு சத்தியம்னு சொல்றது, வேதாந்தம் சொல்றவாள் என்னமோ உலகம் எல்லாம் பொய்ன்னு சொல்றா அப்படியே நமக்கு ஒரு அபிப்பிராயத்தும் பின்னால வந்துருக்கு. ஆகையால் பிரத்யட்சம் தான் பிரபலம், முன்னால பிரத்யட்சம் தான் பிரபலம் அப்படின்னு அடுத்ததாக சொன்னாரு. அதுதான் அசஞ்சாத விரோதித்வா அர்த்தவாதோ யதாஸ்ருத ஆஸ்தேக தத்விருத்தஸ்ய வித்யுத்தேசஸ்ய லட்சணா அப்படி. இதுக்கு திருஷ்டாந்தம் மீமாம்சையிலேயே நான் சொன்னேன். அர்த்தவாதத்துல அக்னேர் ருக்வேதா, வாயோர் எதிர்வேதா, ஆதித்யா சாமவேதான்னு முன்னால வந்திருக்கு. அந்த இடத்துல ருக்வேதா, சாமவேதா, எதிர்வேதான்னு வந்திருக்கு. வேற பின்னால விதிவாக்கியம் வரும்பொழுது அங்க என்ன சொல்லியிருக்கு, அப்படி இல்லை. உச்சை ரிதாக்கிரியதே உபாம்சுஷா உச்சை சாமனான்னு காணப்படுறது. அங்க ருக்கு எதிர்த்து சாமா அப்படிதான் இருக்கு. இப்ப ருக்குன்னு ருக்வேதம்னு எடுத்துக்கிறதா மந்திரம்னு எடுத்துக்கிறதான்னு சந்தேகம் வந்தது. அப்பொழுது முதல்ல நம்ம அர்த்தவாதத்தை படிக்கும் பொழுது ருக்குன்னா ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம்னு அறிந்தோம். ஆகையால் இங்க நமக்கு அது அர்த்தம் சொல்லும்போது அதுக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தம் பண்ணணும். ஆகையால் அதுக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தம் பண்றதுன்னு சொன்னா இங்கேயே ருக்வேதம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் சொல்லி, உபக்கிரமமா இருக்கக்கூடியதான அசஞ்சாத விரோதியா இருக்கக்கூடியதான அதுதான் பிரபலம் அப்படின்னு சொல்லி, ஆகையால் இங்க அசஞ்சாத விரோதம் என்ன, பிரத்யக்ஷம். ஆகையால் பிரத்யக்ஷம் தான் பிரபலம் என்று அவன் சொன்னால் அதுக்கு என்ன சொன்னா, எங்க உபக்கிரமும் உபசம்ஹாரமும் பூர்வாபரமும் சேர்ந்து ஒரு வாக்கியமாக இருக்கோ அந்த இடத்துல உபக்கிரம நியாயம். பூர்வாபரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருந்தது, ஏனால் அதுக்கு உபக்கிரம நியாயம் செலுத்துவதில்லை. ஆகையால் இந்த இடத்துல அபச்சேத நியாயம் தான் வரும்னு பின்னால போய் சொல்ல போறோம். இந்த இடத்துல பிரத்யட்சத்துக்கும், பிரத்யட்சமானது என்ன சொல்றது, பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்றது, பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு சொல்றது. முன்னும் பின்னாலும் சம்பந்தம் இல்லை இருக்கு. ஆகையால் இந்த இடத்துல இந்த நியாயம் வராது அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்லியாச்சு. அதற்கு பிறகு ஏதேன லிங்கா ஸ்ருதிரிவ சீக்கிரகாமித்வா பிரத்யக்ஷஸ்ய பிராபல்யம். ஏதேனா இப்படி சொன்னதுனால லிங்காது ஸ்ருதிரிவா, லிங்கத்தை விட ஸ்ருதியானது எப்படி பிரபலமோ அதே போலயே சீக்கிரகாமித்வா பிரத்யக்ஷஸ்ய பிராபல்யம். சீக்கிரகாமியா இருக்கிறதுனால, சீக்கிரமாக தன்னுடைய வேலை செய்யறதுனால பிரத்யக்ஷம் பிரபலம் அப்படின்னு அடுத்ததாக சொல்றாங்க. இப்ப
சொன்னதான இந்த கட்சி அழுது அடுத்ததாக இன்னொரு கட்சி சொல்றான். ஏதேனா கீழ் சொன்ன நியாயத்தினால். கீழ் சொன்ன நியாயம் என்ன? நாம் இதற்கு முன்னால பிரத்யட்சம் சாஸ்திரம் இந்த ரெண்டும் வரும் பொழுது பரஸ்பர விரோதமாக அம்சத்தை சொல்லும் பொழுது பிரத்யட்சம் பிரபலம் அப்படின்னு அவன் சொன்னார். ஐயா, முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கிற வாக்கியங்கள் உன்னோட ஒண்ணு ஒட்டல, ஆகையால் இந்த இடத்துல புதுசா சாஸ்திரம் சொல்றதான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப அது சொன்னதுனாலேயே லிங்கமும் ஸ்ருதியும் இந்த ரெண்டும் ஒரு இடத்துல வரும் பொழுது ஸ்ருதி லிங்கத்தை விட வேகமாக போறது. ஆகையால் ஸ்ருதி சொல்றதுதான் பிரபலம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இங்க பிரத்யட்சமும் ஸ்ருதியும் வந்தா எது வேகமா நடக்கிறது? பிரத்யட்சம் தான். பிரத்யட்சமும் அனுமானமும் சொல்ல எது வேகமா நடக்கிறது? பிரத்யட்சம். ஆகையால் பிரத்யட்சம் தான் பிரபலம் அப்படின்னு அடுத்ததாக ஒரு பட்சம். இது எப்படி சாதாரணமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஆத்துல ஒரு மாமியார் இருக்கார். அந்த அம்மாவுக்கு ஆகாரம் போடணும். 2 மாட்டு பொண்ணு இருக்க. யாராலும் போட்டிருக்கலாம். 2 பேரும் ஆகாரம் போடணும்னா மாமியாரை ஒழுங்க வச்சுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்க. ஆனா முதல்ல 2வது மாட்டு பொண்ணு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்து போய் முதல்ல அந்த மாமியாருக்கு கவனிச்சுன்னு அன்னத்தை போட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு நினைக்கிறா போடணும்ட்டு. ஆனா அங்க வந்து பார்த்தா மாமியார் சாப்பிட்டாச்சு. யார் போட்டாங்க? இந்த தங்கை போட்டாமா, 2வது மாட்டு பொண்ணு போட்டாங்க. இப்ப இன்னொரு தடவை நானும் போடுறேன் சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை, இந்த பொண்ணுக்கு விரோதமா மாமியார்கிட்ட போடக்கூடாதுன்னு இல்லை. ஆனா 2 பேருக்கும் போடணும்னு அபிப்பிராயம் தான் இருக்கு. ஆனா ஒரு மாட்டு பொண்ணு போட்டதுமே இன்னொரு மாட்டு பொண்ணுக்கு வேலை பண்ண முடியாம போயிடுச்சு. சீக்கிரகாமியா இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மந்தரகாமியாக இருக்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு தடவை கிடைக்காது. 2 பேரும் தன் காரியத்தை பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவா தான், அது சந்தேகமே இல்லை. இருந்தாலும் 2 பேருக்குள்ள யாரு முதல்ல ஓடி போய் பண்ணாலோ அவளுக்கு அந்த நல்ல பேர் வந்தது. சீக்கிர மந்தரகாமித்வாத், சீக்கிரகாமி மந்தரகாமி. இதுல ஸ்ருதி லிங்கம் இந்த 2ம் வரும் பொழுது லிங்கத்தை விட ஸ்ருதியானது சீக்கிரகாமி, வேகமாக தன் செயலை செய்யும். லிங்கமானது ஒரு ஸ்ருதியை கல்பனம் பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய வேலை செய்யும். இது வித்தியாசம். இது இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு மீமாம்சையில சொன்னதான திருஷ்டாந்தத்தையே பார்க்கணும். மீமாம்சையில கதாச்ச நஸ்தரீர சினேந்திர சஸ்து சிதாசுஷே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரமானது எங்கேயாவது விநியோகம் பண்ணணும். இது எதுல விநியோகம் பண்றது அப்படின்னு கேட்கலன்னா இந்த மந்திரத்தை படிங்க. கதாச்ச நஸ்தரீரசி, ஏ இந்திரா, நீ என்னைக்கும் யாரையும் ஏமாற்றி விடல, அவளுக்கு கொடுக்க வேண்டியதான பலத்தை கொடுக்காமல் போகவில்லை, உன்னை நம்பினவாளை நீ ஏமாற்றி விடவில்லை. கதாச்சனா எப்பொழுதும் நஸ்தரீரசி, அவளை ஆசை கிளப்பி அவளுக்கு ஆசையை நிறைவேற்றாமல் இல்லை. ந இந்திர சப்தி தாசுஷே, தாசுஷே உங்களுக்காக ஹவியங்களை கொடுக்கிறவாளுக்கு, ஹவிசை கொடுக்கிறவாளுக்கு நீங்க எப்பொழுதுமே நன்றாக வைத்துக் கொண்டிருக்கே. இதுதான் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். 2ஆம் பாதம் தான் சொல்லல, எவ்வளவு வேணுமோ அது தெரியும். கதாச்ச நஸ்தரீர சினேந்திர சப்த சிதாசுஷே உபயோகமும் 2வது பாதம். இந்த மந்திரம் கேட்டதுமே உங்களுக்கு என்ன தோன்றது? இந்த மந்திரத்தை எந்த தெய்வத்தையே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோன்றது உங்களுக்கு. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. கதாச்சன சரீரசி ந இந்திர சஸ்துசி சஸ்தி தாசுஷே, அர்த்தமும் சொல்லிவிட்டேன். இப்ப இந்த மந்திரத்தினால எந்த தேவதையை வழிபடணும்னு நீங்க நினைக்கிறேன்? இந்திரன். ஏன் அங்க இந்திரன் பதம் இருக்கு சார். அதுக்கு அர்த்தமும் பார்த்தா இந்திரனே, நீங்க எப்பொழுதும் உங்களை நம்பினவாளை ஏமாற்ற விடலை, உங்களுக்கு யார் அவிச கொடுத்தாலோ அவளுக்கு ஆனந்தமாக எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். இந்த மந்திரத்துக்கு இதான் அர்த்தம். ஜெனரலா இந்த மந்திரத்தினால எந்த தேவதையை நம்ம ஆஹ்வானம் பண்ணுவோம்? இந்திர தேவதையை ஆஹ்வானம் பண்ணுவோம். இந்த மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தினால் இந்திர தேவதையை வழிபடணும் என்று இந்த மந்திரத்தை படிப்பதனால் நாம் அறிந்து கொண்டோம். அதுக்காக தான் இதுக்கு லிங்கேன விநியோகம். லிங்கம்னா ஒரு அடையாளம் இருக்கு. லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். இந்த அடையாளத்தினால இந்திரனான ஒரு பதம் இருக்கிறதுனால
இந்த அடையாளம் இருக்கிறதுனால இந்திர தேவதையை ஸ்தோத்திரம் பண்ணணும் என்றதான ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அங்கேயே அந்த பிரகரணத்திலேயே ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன? ஐந்திரியா காரகவத்தியம் உபதிஷ்டதே அப்படின்னு. ஐந்திரியா இந்திரபதம் உள்ளதான இந்திரபத கட்டித்தையா இருக்கான்னு அர்த்தம். ஐந்திரின்னு என்ன அர்த்தம்? இந்திரபதம் உள்ளது, இந்திரபதம் உள்ளதான இருக்கு, அதுக்கு ஐந்திரின்னு. ஐந்திரியா காரகபத்தியம், காரகபத்தியாக்னியை. அக்னி ஒரே அக்னி தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு ஏகாக்னின்னு பேர் நம்ம பண்ணக்கூடிய அக்னிக்கு. இதை கல்யாணம் ஆனப்புறம் ஆதாரம் பண்ணினவா இருக்காள் இல்லையா, அவ காரகபத்தியம் ஆவணியம் தட்சிணாக்னின்னு 3 அக்னியா பிரிப்பா. காரகபத்தியாக்னின்னா ரவுண்டா ஒரு ஹோமகுண்டத்துல இருக்கிறது காரகபத்தியாக்னின்னு பேரு. ஸ்கொயரா இருக்கிற ஹோமகுண்டத்துல இருக்கிறதுக்கு ஆவணியம்னு பேரு. அதுக்கு தட்சிண திக்குல ஒரு அர்த்த சந்திராக்காரமா இருக்கும், அதுக்கு தட்சிணாக்னின்னு பேரு. இந்த தட்சிணாக்னி பிரம்மா தான் பார்த்துப்பார், அது அவருடைய விவகாரம். காரகபத்தியாக்னின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுல எல்லா அக்னியும் சேர்த்து வச்சிருப்பா. அதுல அவிசிவசு தயார் பண்றதுக்கு அதான் உபயோகப்படும் காரகபத்தியாக்னி. ஹோமம் பண்றதுக்கு மட்டும்தான் ஆவணியாக்னி. காரணம் என்ன பண்ணணும்னா, தீட்சிதருடைய ஆத்துக்காரி காரபத்தியாக்னியில இருந்து அந்த குண்டத்துல இருந்து கொஞ்சம் அக்னி எடுத்து ஆவணியத்தை கொண்டு போய் போடணும். அதுக்கு பிரணயனம்னு பேர். இதெல்லாம் டெக்னிக்கல் தான். பிரணயனம்னா இங்க இருந்து நெருப்பை தூக்கி அங்கே போடுன்னு அர்த்தம். வேற ஒன்றும் தமிழ்ல அர்த்தம் சொன்னா நன்னா இருக்கு. சம்ஸ்கிருதத்துல அர்த்தம் சொன்னா ஒரு மரியாதை கௌரவம். நெருப்பை தூக்கி அங்கே போடு, இது என்ன அர்த்தம்? நன்னா இல்லை. ஆனா சம்ஸ்கிருதத்துல அதுதான் அர்த்தம். பிரணயனம்னு என்ன அர்த்தம்? பிரகர்ஷேன நயனம், இந்த நெருப்பை அங்கே அழைத்து செல்லுதல், அதான் விவகாரம். இப்ப இந்த காரகபத்தியாக்னி இருக்கு பத்தில அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த வேதம் என்ன சொல்றது? ஐந்திரியா காரகபத்தியம் உபதிஷ்டதே அப்படின்னு இருக்கு. இந்திரபத கடிதமான இருக்குனால் காரகபத்தியாக்னியை துதிக்கவும், இதான் அர்த்தம். இப்ப இந்திரபத கடிதமான இருக்கு என்ன சார் இருக்குன்னு இதான் கதாச்ச நஸ்தரீர தினேந்திரத்து சிதாசுடே இந்த கடிதம். இப்ப இந்த ருக்குனால ஸ்ருதி என்ன சொல்றது? காரகபத்தியாக்னியை துதிக்கவும், இது ஸ்ருதி சொன்னது. நம்ம முன்னால அடையாளம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப நமக்கு எதை இந்த மந்திரம் எங்க விநியோகம் பண்றேன்? இந்திரனை துதிக்கிறதுக்காக விநியோகம் பண்ண போறீங்களா, அக்னி பகவானை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக உபயோகப்பட போறீங்களா அப்படின்னு நமக்கு இது சந்தேகம். சந்தேகம் வரும் பொழுது அடையாளத்தினால இந்திரபதம் இருக்கிறதுனால இந்திரனை துதிக்கவும் ஒருத்தர் சொல்ல, நேர டைரக்டா ஸ்ருதியே சொல்றது சார் இந்திரபதம் எதிர்மான இருக்குனால அக்னியை துதிக்கவும் சொல்றது. இந்த ரெண்டுல எது பலம் எது பிரபலம்னு ஸ்ருதி சொல்றதுதான் பிரபலம். எப்பொழுதுமே ஸ்ருதியானது பிரயோக்திரி விநியோக்திரி அப்படி நிறைய ஸ்ருதிகள். விநியோகம் பண்றது ஸ்ருதி தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த செயலை செய்யவும்னு எதை சொல்லணும்? ஸ்ருதி தான் சொல்லணும். நீங்க அந்த அடையாளம் இருக்கேன்னு நீங்க அனுமானம் பண்ணிக்கணும். எக்காரணத்தினால இந்திரபதம் இதுல இருக்கோ அக்காரணத்தினால இந்திரனை துதிக்கிறதுக்கு இந்த மந்திரம் உபயோகப்படும். ஆகையால் கதாசனாயி மந்திரேன இந்திரம் உபதிஷ்டேதா அப்படின்னு ஒரு ஸ்ருதியை நீங்க கல்பனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ருதி சொல்றதுனால இந்திரனை துதிக்கணும். இது 2வது பட்சம். இது இவ்வளவு தூரம் நீங்க பண்றதுக்கு முன்னாலே இந்த ஐந்திராகாரபத்தியம் உபதிஷ்டேதான்னு ஸ்ருதி பார்த்தல அதை டக்குன்னு தங்காரித்து பண்ணிட்டு வந்துருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த மாட்டு பொண்ணு கதை சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி இது வரதுக்கு முன்னாலே அது நேர போய் தன் காரியத்தை பண்ணி முடிச்சுட்டு வந்துடுது. தன் காரியத்தை முடிச்சதுமே இந்த லிங்கத்துக்கு என்னாச்சு? செய்ய வேண்டியது நிர்பந்தம் இல்லை. மாமியார் சாப்பிட்டாச்சு, இந்தமா கொண்டு வந்து கொடுக்கறது என்ன பிரயோஜனம் இல்லையோன்னா அதே மாதிரியே சீக்கிர மந்தர காமித்வா, எது சீக்கிரமாக வேலை செய்யறதோ அது தன் காரியத்தை முடிச்சு விடுது. மந்தரகாமியா இருக்கிறத வேலை செய்யல. தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி இது பூர்வபட்சம். இப்படி இருக்குமேயானால் தாஷ்டாந்திகத்துல பிரத்யட்சம் நீங்க காதால கேட்டதுமே டக்குன்னு நம்ம மனசுக்கு வந்துருக்கு. அனுமானமானது என்ன பண்றதுன்னு நமக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனுமானமானது பரதோ வன்னிமான் தூமாத் மகானது எத்தனை திருதூமஹா தத்தவன்னி யதாமாமதா ததாசி தஸ்ம ததாசியம் தஸ்மாத் ததா, இப்படி பஞ்சாவய வாக்கியங்கள் வரணும். நடுவில் வேற வியாப்தி வேற வரணும். எங்க போக இருக்கோ அங்க எங்க எல்லாம் நெருப்பு இருக்கணும். இந்த வியாப்தி ஞானம் இருந்தா தான் அனுமானம் வரும்.
வியாப்தி ஞானம் மட்டும் இருந்தா அனுமானம் வராது. வியாப்தி ஞானம் வந்த பிறகு பட்சதர்மதா ஞானம் இருக்கணும். அப்படி ஹேதுவானது பட்சத்துல இருக்கணும். அப்புறம் இந்த பட்சதர்மதா ஞானமும் வியாப்தி ஞானமும் சேரணும். சேர்ந்தாதான் பராமர்சமும் வரும். ஸோ 4வது செகண்ட்ல தான் உங்களுக்கு அனுமானம் வரும். பரதோன்யமான்கிற ஞானம் எப்படி? எங்க புகை இருந்தால் அங்க நெருப்பு இருக்கணுங்கிற முதல் அறிவு. பர்வதத்தில் புகை இருக்கு 2வது அறிவு. எந்த புகை இருந்தால் பர்வதத்தில் நெருப்பு இருக்குமோ அப்படிப்பட்டதான புகை பர்வதத்தில் இருக்கு. இது பராமர்சம். ஸோ 4வது செகண்ட்ல தான் பர்வதத்துல நெருப்பு இருக்கு. ஒத்துக்கிறோம்? இந்த ஆர்டர்ல தான் வரணும். இப்போ 4வது செகண்ட்ல பர்வதத்துல புகை இருக்கு நெருப்பு இருக்குன்னு வரத்துக்கு முன்னால பிரத்யட்சமாக பர்வதத்தில் நெருப்பு இருக்குது பார்த்துக்கிட்டேன்னா இந்த 2ல எது சார் வேகமா வேலை செய்யும்? ஸோ பிரத்யட்சம் வேகமா வேலை செய்யும், அனுமானம் நிதானமாக வேலை செய்யறது. வேகமாக வேலை செய்யறது நிதானமாக வேலை செய்யறது ரெண்டும் ஒரு இடத்துல வறுமையானால் யார் ஜெயிப்பா? வேகமா வேலை செய்யும். கடையில ஒரு பொருள் இருக்கு, ஒருத்தர் வேகமா போயிட்டு கார்ல போய் வாங்கிட்டு வந்துருவார். இன்னொருத்தர் நடந்து போகணும். இவர் போய் கடையில போறதுக்கு முன்னால அவர் வாங்கிட்டு போயிட்டார். சார் அவர் வாங்கிட்டு போயிட்டார் சார், அவ்வளவுதான் பில் போட்டாச்சுட்டான். அதே மாதிரியே சீக்கிரமந்தரகாமித்வா ஸ்ருதி சீக்கிரகாமி, அனுமானம் மந்தரகாமி. அதே போலயே ஸ்ருதி சீக்கிரகாமி, சாஸ்திரம் மந்தரகாமி. சாஸ்திரமும் நிதானமாக, ஆமா நிதானமாக வேலை செய்யும். ஏன்னா சாஸ்திரம் உங்களுக்கு குரு சொல்லணும் முதல் க்ஷணம். 2வது க்ஷணம் நீங்க அதை கேட்டுக்கணும். 3வது க்ஷணம் ஆகாங்ஷா, யோக்கியதா, ஆசக்தி, தாற்பரிய ஞானம் இவையெல்லாம் உங்க மனசுல வரணும் இல்லையா? அதுக்கப்புறம் 4வது க்ஷணத்தை தான் நீங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. முதல்ல அவர் சொல்லணும், 2வது நீங்க கேட்கணும், 3வது ஒரு சப்தமானது நீங்க கேட்டதான சப்தமானது உங்களுக்கு புரியணுமே. ஆனால் அந்த சப்தத்திலிருந்து அர்த்தம் வர்றதுக்காக இந்த 4 வேணும். எது? ஆகாங்ஷா, கியூரியாசிட்டி, எக்ஸ்பெக்டன்சி. அதுக்கப்புறம் யோக்கியதா, நெருப்பால் நினைக்கிறான் சொல்றதே தப்புன்னு போயிட்டே இருக்கும். யோக்கியதா, ஆகாங்ஷா, யோக்கியதா, சந்நிதி, கிட்ட கிட்ட சொல்லணும். அது பாட்டுக்கு ஒரு செகண்ட் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அனுப்பி இன்னொரு வார்த்தை சொன்னார்னா நமக்கு புரியாது. ஸோ ஆகாங்ஷா, யோக்கியதா, சந்நிதி, தாற்பரிய ஞானம் இவர்கள்லாம் இருந்த பிறகுதான் அர்த்தம் புரியும். அர்த்தம் புரிஞ்ச பிறகுதானே நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஸோ 4வது க்ஷணத்தை தான் சப்தமே உங்களுக்கு தூண்டுறது. அதுக்குள்ள பிரத்யக்ஷம் எந்த க்ஷணத்துல? பார்த்த க்ஷணத்திலேயே வேலை செஞ்சிடுது. ஸோ சாஸ்திரமோ அனுமானமோ மந்தரகாமி, பிரத்யக்ஷம் சீக்கிரகாமி. ஆகையால் பிரத்யக்ஷத்தினால் நமக்கு பிரபஞ்சம் உண்மைன்னு தெரிஞ்சதே. ஆனால் நிதானமா இருக்கக்கூடியதான சாஸ்திரமோ அல்லது அனுமானமோ பிரத்யக்ஷம் பிரபஞ்சம் நித்யாங்கிறது வேலை செய்யாது. ஏன்னா அதான் தன் ஞானத்தை உண்டு பண்ணிட்டு தான் போயிடுது அப்படின்னு மீமாம்சா நியாயத்தை வச்சு ஸ்ருதிலிங்கங்களுக்கு நடுவுல எது சீக்கிரமா இருக்கோ அதுதான் தன் காரியத்தை செய்யும். ஆகையால் இங்க பிரத்யக்ஷமும் அனுமானமும் சாஸ்திரமுங்கிறதுக்குள்ள பிரத்யக்ஷம் தான் சீக்கிரகாமி. ஆகையால் அதுதான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சார். இதுக்கு பதில் சொல்லும். இப்ப இது பார்ப்போம். ஏதேன லிங்கா ஸ்ருதேரிவ சீக்கிரகாமித்வா பிரத்யக்ஷஸ்ய பிராபல்யம் ததுக்தம் பிரத்யக்ஷேக அனுமானேக யதாலோகே பலாபலம் சீக்கிர மந்தரகாமித்வா ததைவ ஸ்ருதிலிங்கயோ. பிரத்யக்ஷேக அனுமானேக, பிரத்யக்ஷம் அனுமானம் இவ்விரண்டுகளிலும் யதா லோகே பலாபலம், பலாபலம் இருக்கோ சீக்கிர மந்தரகாமித்வா, சீக்கிரகாமியாக பிரத்யக்ஷமும் அல்லது ஸ்ருதியும், மந்தரகாமியாக அனுமான சாஸ்திர லிங்கங்களும் இருக்கும் பொழுது சீக்கிரகாமியா இருக்கிறதுக்கு தான் பிரபலம். எதை இவ ஸ்ருதிலிங்கயோ இத்தியபாஸ்தம் அப்படின்னு இது வரைக்கும் கூறப்பட்டுன்னு சொன்னா அத்வைதி ஒரே கணத்துல சொன்னா அபாஸ்தம், இது சரியா இல்லை. ஏன் சார் இப்படிங்கிற? பரீட்சிதஸ்ய மந்தரகாமினோபி பிராபல்யா. அப்ப பிரத்யக்ஷம் வேகமா வேலை செய்யறது, வேலை செஞ்சாலும் இந்த பிரத்யக்ஷம் தான் பண்றது ஒழுங்கா பண்றதா இல்லையாங்கிறது டவுட். பிரத்யக்ஷத்தினால வந்ததான அறிவு உண்மையா பொய்யா என்கிறது நமக்கு சந்தேகம். அது சீக்கிரகாமியா வேகமா கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? யூ டேக் இட் வித் a pinch of salt. கரெக்டா இருக்கு சார். சாஸ்திரத்துக்கு உங்களுக்கு அந்த டவுட்டே இல்லை. அப்ப என்ன? பிரத்யக்ஷம் சீக்கிரமாக இருந்த போதிலும் அந்த பிரத்யக்ஷம்
அது சம்பாவிதமான சங்கா களங்கமாக இருக்கு. அது சந்தேகமாகவும் அது பொய்யாகவும் இருக்கலாம் அப்படின்னு தோன்றதுனால பிரத்யக்ஷம் பிரபலமாகாது. அதனால பரீட்சித்திய மந்தரகாமினோபி பிராபல்யாது, பரீட்சிதமாக இருக்கக்கூடியது மந்தரகாமினோபி நிதானமாக வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அது பிரபலம். சாதாரணமா பாருங்க, இன்னைக்கு இங்கிலீஷ் மருந்து சாப்பிடல ஆயுர்வேதம் சாப்பிடலாங்க. இங்கிலீஷ் மருந்து சாப்பிடணும் சார், இருந்தாலும் ஆயுர்வேதம் தேவையில்லை சார். அது நிதானமா தானே வேலை செய்யுங்க. நிதானமா வேலை செஞ்சாலும் அது அடியோடு எடுத்துடுற சார் அப்படிங்கிற அளவுக்கு இது லோகத்திலேயே இருக்குன்னு. எது பரீட்சிதமா இருக்கோ அது மந்தரகாமியா இருந்த போதிலும் அதுக்கு பிராபல்யமும் உண்டு. அனுமானமும், நாங்க அனுமானத்தை பரீட்சை பண்ணிட்டு இருக்கோம். அந்த முதல் அத்தியாயம் முழுக்க அனுமான பரீட்சை தான். இப்ப அதுல கேதுவெல்லாம் கரெக்டா பரப்பிருக்கணும், சாத்தியங்கள் எல்லாம் கரெக்டா பரீட்சை பண்ணிடும். அந்த மித்யாத்துவத்துக்கு மித்யாத்துவமா சத்தியத்துவமா பரீட்சை பண்ணிடும். உபாதிகள் இருக்கா பரீட்சை பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த சத்தியத்துவம் அதுக்கு விரோதமா இருக்க முடியுமா பரீட்சை பண்றோம். இதுக்கு ஏதாவது விதமான பாததோஷம் வருமா அதை பரீட்சை பண்ண போறோம். ஆகிய அனுமானத்தை நாங்க அக்கா பரீட்சை பண்ணிட்டு இருக்கோம். சாஸ்திரத்தை நாங்க பரீட்சை பண்ண வேண்டாம். இது சாஸ்திரம் என்ன எப்பொழுதுமே பிரபலம்னு சொல்லிட்டேன். ஆகையால் பரீட்சிதமாக இருக்கக்கூடிய அனுமான அகமாதிகள் அது மந்தரகாமியாக நிதானமாக வேலை செஞ்சாலும் பிறந்ததுமே உங்களுக்கு பிரத்யட்சம் வந்துருக்கு சார். உலகத்தை சத்தியம் சத்தியம்னு நம்பினேன். ஒரு 20 வருஷம் ஆனப்புறம் அத்தியனம் பண்ணி வேத வாக்கியங்கள் வாசிச்சு உபநிஷத்து வாசிச்சு அர்த்தம் புரிஞ்சிட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சது பிரபஞ்சமானது பொய்ன்னு. இது நிதானமா வந்தது 20 years பேக் வச்சுப்போம். பிறந்த பிரத்யட்சம் பார்க்கிறேன். இருந்த போதிலும் சாஸ்திரம் பிரபலம், இருந்த போதிலும் அனுமானம் பிரபலம். காரணம் என்ன? பரீட்சிதமாக இருக்கிறதுனால. ரைட்? இப்ப இது ஒரு நியாயம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொன்னா ஜாத்தியா பிராபல்யம் சொன்னேன். உபக்கிரமத்தினால உபக்கிரம நியாயத்தினால பிராபல்யமா இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க சீக்கிர மந்தர காமித்துவேன பிராபல்யம் இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கு மேல என்ன சொல்ல, சாமானிய விசேஷ நியாயத்தினால பிரத்யட்சத்துக்கு பிராபல்யம் இருக்குமான்னு அடுத்ததாக பார்த்தோம். அது படிப்போம் பார்ப்போம். நச்ச யதா ஆஹவனீயே ஜுஹோதி இத்யஸ்மாத் பதே ஜுஹோதி இத்யஸ்ய விசேஷ விஷயத்வேன பிராபல்யாத் घट विषय तत्वग्राहिणा प्रत्यक्षस्य सामान्यतः द्वैत निषेधक श्रुत्यपेक्षया प्राबल्यम् इति वाच्यम्. இது வரைக்கும் ஒரு செட். இதை நம்ம புரிஞ்சுட்ட பிறகு அப்புறம் பார்ப்போம். இப்ப யாராரு எவ்வளவு டீல் பண்றாருங்கிறது நம்ம பார்க்கணும். சாதாரணமா நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. அந்த டாக்டர்கிட்ட இல்ல ரொம்ப கெட்டிக்கார டாக்டர்கிட்ட எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். ஜெனரல் பிசிஷியன் நல்ல பெரிய நல்லா படிச்சவர். ஆனா அவர்கிட்ட கண்ணுல நல்ல பவர் இருக்கா இல்லையா, பவர் மாதிரி இருக்கா டெஸ்ட் பண்ணணும்னு அவர்கிட்ட போயிடும். அவருக்கு தெரியாத. அவரும் எம்பிபிஎஸ் தான் சார், எம்டி தான் சார், எல்லாம் வாசிச்சு சார். இருந்தாலும் கண்ணுல ப்ராப்ளம் மட்டும் வந்தால் கண் டாக்டர்கிட்ட போயிடும். சாதாரணமாக வயிற்று வலி, தலைவலி, முதுவலி, ஏதோ ஒரு வலி, கால் வலி, அஜீர்ணம், பிளட் பிரஷர் எல்லாம் இருந்தாலும் இவர்கிட்டயே போயிட்டு இருக்காங்க ஃபேமிலி டாக்டர். கண்ணுக்கு வைத்தியம் வரும் பொழுது மட்டும் அவரை பார்க்கணும், ஆப்தால்மாலஜிஸ்ட பார்க்கணும். ஏன்? சாமான்யமாக எல்லாத்தையும் பார்த்த போதிலும் விசேஷமாக வரும் பொழுது அந்த விசேஷமாக இருக்கிறது அவருக்கு பிராபல்யம் கொடுக்குறீங்களா இல்லையா? ஜெனரலா பாருங்க. இது என்ன புதுசா வேதத்துல ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கணும், மீமாம்சா நியாயங்கள் எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம உபயோகப்படுத்தான் வருது. ஆனா அது மீமாம்சை வாசிக்கிறவா சொல்ல மாட்டேங்கிறான். அந்த சாஸ்திரமும் அது என்னமோ தெரியாதும், அது அவளுக்கு தான் புரியுங்கிற மாதிரி உங்களுக்கு புரியப்படாது. அத்வைத்தியும் அப்படிதான் சொல்றான், நையாயிக்கணும் அப்படிதான் சொல்றான். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நம்ம லைஃப்ல அது உபயோகப்படுறதுங்கிறது நமக்கு தெரிய விட மாட்டேங்கிற. அதான் விஷயம். இப்ப சாதாரணமாக சாமான்யமாக ஒண்ணு சொல்றதும் விசேஷமாக ஒண்ணு சொல்றோமே, ஏன்னா இந்த ரெண்டுல யாருக்கு சார் நீங்க வேல்யூ கொடுக்குறேன்? விசேஷமாக இருக்கிறதும் வேல்யூ கொடுக்குறேன். இது சாதாரணமா நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி இத மனசுல வச்சிருந்து இப்ப நம்ம படிக்கிறோம். எதாகவனியே ஜோஹோதி அப்படின்னு இருக்கு. ஆவணி ஆக்னியில் ஹோமம் பண்ணவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆவணி ஆக்னியில் ஹோமம் பண்ணவும்னா எந்த ஹோமம் சார்?
எல்லா ஹோமங்களும் ஆகவனியத்தில் தான் சார் பண்ணணும். எதாகவனிய ஜுஹோத்தின்னு எல்லா ஹோமங்களும் எங்கே பண்ணணும்? ஆகவனியத்துல பண்ணணும். ஸோ ஆகவனிய ஜுஹோதி எனக்கூடியதான வாக்கியமானது எதை பத்தி சொல்றது? காமன் டு ஆல் ஹோமஸ். நீங்க ஜாத கர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், உபநயனம், தவளம், மௌஞ்சி, வந்தனம், விவாகம், பஞ்ச பாகசம், செங்கை பஞ்ச யஜ்ஞம், எதுவா இருந்தாலும் எதுல ஹோமம் பண்ணணும்? ஆகவனியத்தில் தான். பிண்ட பித்ரு யஜ்ஞம் மனுஷன் போன பிறகு பண்ணக்கூடிய ஹோமம் ஆகவனியத்தில் தான். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ விவகாரம் என்னடா, எதாகவனிய ஜுஹோதிங்கிறது அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் சார் ஜெனரல். எந்த ஹோமம் பண்ணினாலும் ஆகவனியத்துல பண்ணணும். சார் இது எப்படி இருக்க? ஜோதிஷ் ஹோமம்னு ஒரு ஹோமம். அந்த ஹோமத்துல ஒரு பசுவை வாங்கிட்டு வரணும், இல்ல சோமரத்தையே வாங்கிட்டு வரணும். எப்படி சார் வாங்கிட்டு வரணும்? ஒரு காசை கொடுத்து அவர்கிட்ட போய், அப்ப அவங்க காத்துல சோமரத்தை தீந்துக்குடி முளைச்சிருக்கு, அதை எனக்கு கொடுங்க, நான் ஹோமம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காசை கொடுத்து வாங்கக்கூடாது. அந்த எப்படி சார் வாங்கணும்னு, அது பசுமாட்டை கொடுத்து வாங்கணும். எப்படிப்பட்ட பசுமாட்டை கொடுத்து வாங்கணும்னு, ஏகா யன்யா, ஒரு வருஷமா இருக்கணும், தலையீட்டு மாட்டா இருக்கணும், முதல்ல பிறந்த குழந்தையா இருக்கணும், திங்காட்சியா, எல்லோ கலர்டு ஐஸா இருக்கணும், அதுக்கு கண்கள் எல்லோ கலர்டா இருக்கணும். பத்தில இவைகள்லாம் இருக்கு. திங்காட்சியா ஏகா யன்யா கவா சோமம் கிரீணாதி அப்படின்னு இப்படிப்பட்டதான ஒரு பசுமாட்டுனால அந்த சோமத்தை வாங்கிட்டு வரணும். இதை கொடுத்த பிறகு எனக்கு பசுமாடு வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கிருஷ்ணா இருக்கணும். என்னன்னா அவன் எனக்கு பசுமாடு வேண்டான்னு பசுமாட்டை கொடுத்துதான் வாங்கணுங்கிற வேதத்துல வேற யாரும் பண்ண சொர்க்கம் வராதுமா. இத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு சார். சொர்க்கத்துல ஆசை வச்சுட்டு அவன் படுற பாடு இருக்க இவருக்கு தெரியாது. என்ன என்னமோ ஏதோ நமக்கு சொர்க்கமாச்சு ஒன்னும் ஆச்சு, வெயில் காலத்துல ஏசி ரூம்ல உட்காந்து அதுவே போகும் நினைக்கிறவளுக்கு இது விடுங்க. இது ஜெனரலா அந்த இது வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். சொர்க்கத்துக்காக ரொம்ப சிரமப்படுற. இப்ப இந்த பசுமாட்டை வச்சுன்னு வரல, இது அங்க அந்த ஆவணி பக்கத்துல கட்டி வச்சிருக்கேன். இப்ப ஹோமம் பண்ணணும்னு இருக்கு. எங்க பதே பதே ஜுஹோதி, அது எங்கெங்க காலடி வைக்கிறதோ அங்கெங்க ஹோமம் பண்ணுங்க. முன்னால எதுல ஹோமம் பண்ணணும்னு சொன்ன? ஆவணியத்துல. இங்க என்ன பதே ஜுஹோதி, பதத்துல ஹோமம் பண்ணுங்க. பதம்னா அந்த பசுமாட்டை காலில் இல்ல, இந்த பசுமாடு காலை எங்க பூமியில வைக்கிறதோ எச்சு எடுத்துருந்தா அங்க ஹோமம் பண்ணு அப்படின்னு. இது நம்ம சாதாரண மீமாம்சை வாசிக்கிறப்ப ஒடிச்சு விடுவோம். ஆக்சுவலா ஹோமம் பண்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு இருக்கிற பாடு அவனுக்கு அப்பதான் டவுட் வருது, சார் இந்த காலியா அந்த காலியா, எந்த கால் வைக்கிறதுக்கு எந்த கால ஹோமம் பண்ண சொல்றேன். அதுக்கெல்லாம் மீமாம்சை தீர்மானம் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒன்றும் சாதாரணம் இல்லைங்க. ஒவ்வொன்றும் எந்த கால அடியில் வைக்கணும், அது எப்ப வைக்கணும், எப்ப ஹோமம் பண்ணணும் இருக்கு. பாட்டம் நமக்கு எது வேணுமோ அது எது கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. எதாகவனியே ஜுஹோதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பதே ஜுஹோதின்னு இருக்கு. இந்த ரெண்டுல எது சார் பெட்டர்? ஆகவனியத்துல பண்ணணுமா இதுல பண்ணணுமான்னு சொல்ற. நீங்க ஜெனரலா ஆகவனியத்துல பண்ணா போறோம். இந்த இடத்துல பதே ஜுஹோதின்னு இருக்குல்ல, இங்க பதத்தை தான் ஹோமம் பண்ணணும். அந்த பசுமாட்டை எங்கே காலடி குழம்பு வச்சிருக்கோ அந்த இடத்துல தான் பண்ணணும். ஏன் இப்படின்னு, எதாகவனியே ஜுஹோதிங்கிறது எல்லா ஹோமத்தையும் சொல்றது. ஆனா இந்த இடத்துல பண்ணக்கூடியதான ஹோமமானது எதை சொல்றது? அந்த ஹோமம் அந்த இடத்துல அஸ்வஸ்ய பதே பதே ஜுஹோதி. இன்னொரு ஹோமத்துல குதிரையுடைய காலடி விடுங்க, அங்கே காலடி வச்சிருக்கணும், அங்கே ஹோமம் பண்ணணும். ஸோ இது ஸ்பெஷல் கேஸ், அது சாமான்யமான ஜெனரல் கேஸ். ஜெனரல் கேஸ் ஒன்று ஸ்பெஷல் கேஸ் வந்தால் அதுல எந்த இடத்துல ஸ்பெஷல் திங்ஸ் அப்ளை ஆகுதோ அதான் பிராபல்யம் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கோம். ரைட்? இப்பதான் வரணும். யதாகவனியே ஜுஹோதி இத்யஸ்மாத் பதே ஜுஹோதி இத்யஸ்ய விசேஷ விஷயத்வேன பிராபல்யவத். யதாகவனியே ஜுஹோதி என்கிறது சாதாரணமாக எல்லோருக்கும் எல்லா ஹோமங்களும் பண்றது. பதே ஜுஹோதி என்கிறது அந்த பசுமாட்டினுடைய பாதம் எங்க விழுந்ததோ அந்த இடத்துல பண்றது. இது இந்த ஜோதிஷ் ஹோமத்துல மட்டும்தான், மற்ற ஹோமங்கள்ல இல்ல. இந்த இடத்துலதான் இப்பத்தான் பண்றது அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது விசேஷ விஷயத்துவேன பிராபல்யவது. இது ஸ்பெஷல் கேஸா இருக்கிறதுனால ஜெனரல் கேஸை தள்ளி விட்டு
இது எப்படி வச்சுக்கிறா போல கட விஷய சத்வகிராகின பிரத்யக்ஷஸ்ய சாமானியத்தோ துவைத விசேக சுத்தியபேட்சையா பிராபல்யம். இப்ப நம்ம என்ன தீர்மானம் பண்ணியிருக்கோம்? ஜெனரல் சர்க்கம்ஸ்டன்சஸை விட ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்தா அது பிரபலம், அதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதான் நம்ம தீர்மானம் ஆச்சு. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு இப்ப பிரபஞ்சம் சத்தியம் பிரபஞ்சம் பொய் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள். பிரபஞ்சம் சத்தியம் நமக்கு எதுக்காக சொல்றது? பிரத்யக்ஷம் சொல்றது. பிரபஞ்சம் பொய்ன்னு எதுக்காக சொல்றது? சாஸ்திரம் சொல்றது அல்லது அனுமானம் சொல்றது. இவன் மித்யா திருஷ்யத்வா ரெண்டும் சொல்லுது. நான் சாஸ்திரம் அனுமானம் ஏன் ரெண்டும் சொல்றேன்னா, நான் அனுமானம் தனியே சொல்லவே இல்லை. விவிதம் மித்யா திருஷ்யத்வாங்கிற அனுமானத்துக்கு அடிப்படையா பின்னால சப்போர்ட் கொடுக்கக்கூடியதான ஒரு சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு. இது நேகனா நாஸ்தி கிஞ்சனா நாஸ்திரகாசன ஜாஸ்தி. இந்த பிரம்மத்தினத்துல ஒன்றும் இல்லை, எல்லா பிரபஞ்சமும் எந்த பிரம்மத்துல தோணுகிறதோ அந்த பிரம்மத்திலேயே பிரபஞ்சம் இல்லை. அதனால பிரதீயமான அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம், துதிய வித்தியாசம். எது எங்கே காணப்படுகிறதோ அது அங்கே இல்லை. எந்த பிரம்மத்துல பிரபஞ்சம் இல்லையோ அந்த இடத்துல தான் பிரபஞ்சம் காணப்படுகிறது. சதத்த வித்தியாசம். ஞானாதேவதம் ஞாத்வா தேவம் முக்கியத்தை சர்வபாதை. இது திருதய வித்தியாசம். ஏன் ஞானம் வந்தா எல்லாமும் போயிடுறது? நான் சொல்றதெல்லாம் அந்த ஒவ்வொரு ஸ்ருதியை ஆசிரிச்சு தான் அனுமானம் இருக்கு. சோ இந்த ஸ்ருதி பிரபலமா அது பக்கத்திலேயே இருக்கிறதுனால நான் அனுமானம் ஸ்ருதியும் ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டு இருப்பேன். இப்ப பிரத்யட்சமானது பிரபஞ்சத்துக்கு உண்மை என்று காட்டி கொடுக்கிறது. ஸ்ருதி அனுமானாதிகள் பிரபஞ்சம் பொய்ன்னு காட்டி கொடுக்கிறது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும், ஒண்ணுதான் எடுத்துக்க முடியும். பிரபஞ்சம் உண்மையா பொய்யா? உண்மையும் உண்மை, பொய்யும் பொய். அப்படி சொல்லாம சொல்லக்கூடாது. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் எடுத்துக்கணும். எதை எடுத்துக்க போறேன் அப்படின்னு வரும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரபஞ்சம் உண்மைன்னு பிரத்யட்சம் காட்டுறது உங்களுக்கு நல்ல யோஜனை பண்ணி பார்க்கணும். கடஸ்தன் பட்டஸ்தன் குட்டியஸ்தன் குதூலஸ்தன் அப்படிதான் சொல்லணும். நீங்க எப்ப பார்த்தாலும் குடம் இருக்கு, வீடு இருக்கு, மனுஷன் இருக்கான், டேபிள் இருக்கு, இண்டிவிஜுவலை தான் தனித்தனியாக தான் பிரத்யட்சம் சொல்றது. உங்க அனுமானம் என்ன சார் சொல்றது? சாஸ்திரம் என்ன சொல்றது? பிரபஞ்சம் முழுக்க பொய் சார். சாஸ்திரம் சொல்லும் பொழுது பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்றது. குடம் பொய், பத்திரம் பொய், நீங்க போய் நான் பொய் சொல்றதா? சோ சாஸ்திரம் சாமானிய விஷயம். அத டோட்டல் திங் பிரபஞ்சமே பொய்ன்னு சொல்றது. நேஹனாஸ்தி கிஞ்சனா மிருத்யோ சமிருத்யுமா புனோதி ஏகனானே பசியதி அப்படின்னு குடம் பத்திரம் இது அது தனித்தனியாக சொல்லாமல் எல்லாமே பொய்ன்னு சொல்றது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். சாஸ்திரமும் அனுமானமா சொல்றது. வேற பிரத்யட்சம் என்ன சொல்றது? விசேஷமாக சொல்றது. விசேஷமாகவும் சாமான்யமாகவும் ஒரு ரூல் இருந்தால் எது சார் பிரபலம்? முன்னால சொன்னது விசேஷம் பிரபலம். விசேஷமான பிரத்யட்சம் தான் பிரபலம் சார். என்ன சார் கஷ்டம்? அது செஞ்சு கஷ்டம் நீரு அவன் என்ன சொல்றாங்கிறது என்னென்ன கவனிச்சோம்னா விஷயமே கிடையாது. இங்க என்ன சொல்றது? சாதாரணமாக லோக்கத்துல ஒரு மாதிரி தினமும் காலம் சூரியோதயத்துக்கு முன்னால குளிக்கணும். இது என்ன ரூல்? இது ஜெனரல் ரூல். தினந்தோறும் சூரியோதயத்துக்கு முன்னால நீங்க குளிச்சு சஞ்சாரம் பண்ணி ஆகணும். இது ஜெனரல் ரூல். ஒரு நாளைக்கு அவங்க டெம்பரேச்சர் இருந்தது. அம்மா என்ன சொன்ன, சூரியோதயம் ஆகட்டும் 7 மணி ஆகட்டும், அப்புறம் என்னன்னா வெந்நீர்ல குளியினர். வெந்நீர்ல குளிக்கக்கூடாது, தினந்தோறும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். ஆயுர்வேதம் அப்படிதான் சொல்றது. சரி, ஜெனரலா தினந்தோறும் சூரியோதயத்துக்கு முன்னால பச்சை தண்ணியில் நீங்க குடிக்க வேண்டியது இருந்தால் அது ஜெனரல் ரூல். ஜுரம் வந்த இன்னைக்கு சூரியோதயம் ஆன பிறகு வெந்நீர்ல குளிக்கணும். இந்த ரெண்டுல எது சார்? ஜுரம் வந்த அன்னைக்கு எது சார் பிரபலம்? ஜெனரல் ரூலா விசேஷமான ரூலா? விசேஷமா இருக்கிறது பிரபலம் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி சாதாரணமாக ஜெனரலா பிரபஞ்சம் முழுக்க நெடுக எல்லாம் பொய்ன்னு சொல்லக்கூடியதான வேதம் வசதியா இந்த குடம் உண்மை, இது உண்மை, இது உண்மைன்னு தனித்தனியா சொல்றது வசதியா? தனித்தனியா சொல்றதுதான் சார் வசதின்னு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பிரச்சனை. இதுக்கு அஸ்வஸ்திய பதே பதே ஜோதி பதே ஜோதி ஆகவனிய ஜோதிங்கிற மீமாம்சா நியாயத்தை கொண்டு வந்துட்டான். இது மீமாம்சகாலே ஒத்துன்னு இருக்கான்னு நான் ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா மீமாம்சைங்கிறது 2 பேரும் ஒத்துக்கணும். துவைத்தி அத்வைத்தி 2 பேரும் மீமாம்சை படிச்சாகணும்.
ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வேதம் எல்லாருக்கும் காமம் தானே. அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்துல நீங்க நியாயம்னு சொல்றீங்களா, இதெல்லாம் நியாயங்கள்னா மீமாம்சா நியாயத்துக்கு தான் நியாயம்னு பேரு. அந்த மீமாம்சை தான் எல்லாரையும் சரியான வழிக்கு கொண்டு வருது. ஆகையா மீமாம்சை நீங்க நோன்னு சொல்ல முடியாது. ஆகையால் வாதாகவே பிப்யதி ஜெய்மினிய நியாயோபரோதேசத்தை மௌன முத்ரான் விஷ்ணுகுணாதிசம் போல வாதம் வரும் பொழுது மீமாம்சை இப்படி சொல்லி இருக்காங்க, அடுத்தாலும் வாய் மூடி விடுவாங்க. ஏன்டாங்க அது ரொம்ப சரி. ஏதோ 192 அதிகரணம் இருக்கக்கூடியதான வேதாந்தவே நம்மளால முடியல, சமாளிக்க முடியல. 1000 அதிகரணம். ஒவ்வொரு அதிகரணத்திலையும் என்னடா பாட்ட மதம் வேற, குரு மதம் வேற, மித்ர மதம் வேற. இதுல வார்த்திகாராஸ்துவாகுன்னு வரும். இது முன்னாலையும் பின்னாலும் ரொம்ப அது சமுத்திரம்னு அது பெட்டர், அதுக்கிட்டே போக வேண்டாம். வாதாவே வித்யதி ஜெய்மினிய நியாயோபரோதே சதி மௌன முத்ரான் சரியும் மௌனமா இருப்பாங்க. மீமாம்சை கண்டு அவ்வளவு விசேஷம். அப்படி இருக்கும் பொழுது மீமாம்சா நியாயத்தை ஏன் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, நீரும் ஒத்துண்டாகணும். மீமாம்சை இஸ் அன் அக்செப்டட் ரூல். மீமாம்சா நியாயத்துக்கு விரோதமா அத்வைதம் பேசப்படாது அப்படின்னு சொல்லிட்டானே பார்க்கணும். இப்ப என்ன சார் பண்ண போறேள் அப்படிங்கிறான். இப்ப அதுக்கு பதில் சொல்லணும். யதாஹவனியே ஜுஹோதி இது அஸ்மாத், இதுல இருந்து பதே ஜுஹோதி இத்தியஸ்ய இதை விசேஷ விஷயத்வேன விசேஷமான பர்டிகுலர் கேஸ டீல் பண்றதுனால் பிராபல்யவது கட விஷய சத்வகிராகிணா பிரத்யக்ஷஸ்ய கடம் சத்தியம் படம் சத்தியம் அப்படின்னு தனித்தனியாக சத்தியத்துவத்தை சொல்லக்கூடியதான பிரத்யக்ஷமானது சாமானியத்தோத்வைத நிஷேதக ஸ்ருத்தியபேட்சையா ஜெனரல் இன் ஜெனரல் சொல்லிவிடுறது. பிரத்யக்ஷ பிரபஞ்சமா அது போய் போங்க அப்படின்னு சாமான்யமா சொல்லக்கூடியதான ஸ்ருதியை விட பிராபல்யம் இது வாச்சியம் அப்படின்னு பூர்வபட்சம். எதுக்குன்னு சொல்ற சாமானிய விசேஷ நியாயஸ்ய நிச்சித பிரமாண பாவ உபய விஷயத்வா. ஒரே தரம் அடித்தா இருப்பாங்க. அப்ப மீமாம்சை நீ யார்கிட்ட வாசிட்டேன்னு தருவாங்க. சில சமயத்தில் என்ன சொல்றாங்க, இவன் தப்பு சொன்னா நீ யார்கிட்ட வாசின்னு கேட்பான். ஏன்னா அவரே சரியா இல்லைன்னு சொல்றது அப்படி ஆயிடும். அதனாலதான் சாசனத்துல சும்ப சிஷ்ய பதிக்கிறவப்ப சும்பதா ஆச்சாரியர் நல்ல சிஷியனை எடுக்கிறது தான் ஒரு நீங்க சொல்லி கொடுக்கறது இல்லை சார், அந்த சிஷியனை செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற எதுக்கோ சொன்னான்னு வச்சுங்களேன். இருந்தாலும் சாதாரணமா இப்படி கேட்டு எங்க வச்ச நீ அப்படின்பாரு. அதே மாதிரி மீமாம்சை சொல்றப்ப நியாயங்கள்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எங்க அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரியலையே. சாமானிய விசேஷ நியாயம் எங்க ரெண்டும் பிரமாணமா தீர்மானமாச்சோ அந்த இடத்துல எது பெட்டர் எது அதை விட லெஸ்ஸர் அந்த இடத்துல தீர்மானம் பண்ணும். இப்ப மீமாம்சையில யதாஹவனியே ஜுஹோதிங்கிறது சாஸ்திரம், பதே ஜுஹோதிங்கிறது சாஸ்திரம். இதுவும் பிரமாணம் அதுவும் பிரமாணம். ரெண்டும் பிரமாணமா இருக்கும் காலத்தில் அவ்விரண்டுகளுக்குள்ள எது உயர்ந்தது அப்படின்னு சொல்ற இடத்துலதான் இந்த நியாயம் அப்ளை பண்ணும். இங்க என்ன இங்க பிரத்யக்ஷம் சாஸ்திரம், இந்த ரெண்டுலயும் பிரத்யக்ஷத்துக்கு பிராமணியம் எதற்கு நிச்சயமா இருக்கும் இல்லையோன்னா இந்த ரூல் எப்படி அப்ளை பண்ணுவேன். அவ்வளவுதான். ரெண்டும் பிரமாணமாக நிச்சித பிரமாணமாக தீர்மானமான இடத்தில் அப்ளை பண்ண வேண்டியதான ரூல் என்ன, சாமானிய விசேஷ நியாயம். இந்த இடத்துல பிரத்யக்ஷமானது இன்னும் பிரமாணம் என்று நிச்சயமாக சொல்லப்படவில்லை, தீர்மானம் ஆக்கப்படவில்லை. ஆகையால் அந்த ரூல் இங்க அப்ளை பண்ணுறாங்க. சாமானிய விசேஷ நியாயஸ்ய நிச்சித பிரமாண பாவ உபய விஷயத்வாத். இது சாதாரணமாக மீமாம்சை வாச்சாலும் புரியாது. எந்த நியாயம் எங்க அப்ளை பண்ணணுங்கிறது மீமாம்சை வரிசைய நியாயத்தை சொல்லி போயிருப்பாரு. ஆக்சுவலா அப்ளிகேஷன் வருமா எப்படின்னு அது அத்வைதம் வாசிக்கணும்னு இவர் தான் எடுத்து சொல்றாரு. இந்த நியாயம் இந்த சட்டம் சிஸ்டத்துல உபயோகப்படணும், இந்த நியாயம் இங்கே உபயோகப்படணும். லா படிச்ச போறாரு சார், இது கேஸ்லாங்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்வார் இது இப்படிதான் யூஸ் பண்ணணும், அதை போய் யூஸ் பண்ணப்படாது. அதே மாதிரியே மீமாம்சை வாசிச்சா போறாது, மீமாம்சையானது எங்கே உபயோகப்படுத்தணும்னு தெரியணும். இவர் என்ன சொல்ற, எந்த இடத்துல ரெண்டும் பிரமாணமாக நிச்சயமாக்கப்பட்டதோ அவ்விடத்தில் சாமானிய விசேஷ நியாயம், பிரகிருதத்தில் பிரத்யக்ஷம் இன்னும் பிரமாணம் என்று தீர்மானம் ஆகவில்லை. சாஸ்திரம் பிரமாணமும் தீர்மானம் ஆயிடுது. பிரத்யக்ஷம் சில தினத்துல பிரமமாகவும் இருக்கும் உண்மையாகவும் இருக்கும். அதனாலதான் பிரத்யக்ஷ ஞானத்தை ரெண்டா பிரிச்சிருக்கா, பிரமஹா
பிரமா சம்சயான்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கட்டும். இந்த பிரமஹா பிரமா அப்படின்னு ரெண்டா பிரித்து இருக்கிறத எங்களுக்கு என்ன தாற்பயம்? பிரத்யட்சமானது பிரமமாகவும் இருக்கலாம். சுத்தியில கிழிஞ்சல்ல வெள்ளிய பாக்குறேன், அதுவும் பிரத்யட்சம் தானே. கயிற பாம்பா பாக்குறது பிரத்யட்சம் தானே. அந்த பிரத்யட்சம் இன்னும் தீர்மானம் ஆகிற நிச்சயம்னு தீர்மானமானவரு சாமானிய விசேஷ நியாயம் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிரத்யட்சம் ஹஸ் நாட் பீன் எக்ஸாமின்டு சோஃபா. ஸோ அதனால இந்த நியாயம் அப்ளை பண்ணக்கூடாது. சாமானிய விசேஷ நியாயத்திய நிச்சித பிரமாண பாவ உபய விஷயத்வா. நிச்சிதமாக வேண்டும் பிரமாணம் என்று பிரமாண பாவம் பிரமாணம் என்று பிரமாணஸ்வரூபம் என்று தீர்மானமான விஷயத்தில் அந்யதா அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறேன்னா ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்னு அதுக்கப்புறம் தண்டம் வரும். சாம தான பேத தண்டங்கள் மெல்லமா சொல்லி பார்ப்போம். இனிமைய கேட்கலன்னு என்ன பண்ணுவோம்? ஏதாவது காசை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுவும் சரியா இல்லைன்னா நீ ஒழுங்கா வழிக்கு வரலன்னா உன்னை கொண்டு விடுவேன்னு பயப்படுத்துவோம். அதுவும் கேட்கல என்னன்னா போட்டுருட்டான். போட்டப்ப சரியா போயிட்டு ராஜாவுக்கு நமக்கு இல்ல, நாமதான வேதங்கிட்ட ராஜாவுக்கு இருந்தாலும் ஹவு டு டீல் பர்சனுங்கன்னா 4 விதம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சொன்னாலும் கேட்கல என்ன பண்றது இவனுக்கு? அப்ப நீ ஒத்துக்கலன்னு ஒரு தகராறு வருதுன்னு எங்க வருது? அந்நியதா அயங்கௌஹு அஸ்வஹா இத்தியாதேரபி கௌரஸ்வோ ந பவதி இத்தியாதிதா பிராபல்யம் சொன்னார். அயம் கௌஹு அஸ்வஹா அப்படின்னு இந்த குதிரை இந்த பசுமாடு குதிரை அப்படின்னு இருக்கு. இந்த பசுமாடு குதிரைன்னா இது என்ன நியாயம்? சாமானிய நியாயமா விசேஷ நியாயமா? விசேஷ நியாயம். இந்த பசு எல்லா பசுவும் நான் குதிரைன்னு சொல்லல சார். இந்த பசு குதிரை அப்படின்னு என்ன அர்த்தம்? குதிரை மாதிரி வேகமா ஓடும்னு அர்த்தம். இந்த பசு இல்லை சார், இது குதிரை சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? குதிரை எவ்வளவு வேகமா போகுமோ அப்படி போகுங்கிற எண்ணத்துல மனசுல வச்சுட்டு பேசுறான். ஸோ இது சாமானிய நியாயமா விசேஷ நியாயமா? விசேஷம். கௌர அஸ்வோ நபவத்தின்னு சார் ஒரு நாளைக்கு என்னைக்கும் பசுமாடு குதிரை ஆகாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பசுமாடு வேகமா ஓடாது. எங்கேயாவது ஓடி பார்த்துருக்கோம்? வேகமா ஓடுறதுல மனுஷன் தான் வேகமா ஓடும். சில சமயத்துல சாதாரணமாக அது பசுமாடு நடக்கும், கொஞ்சம் வேகமா போக மாட்டாங்க. குதிரை நல்லா வேகமா போகும். இவன் என்ன சொல்றான்? எப்பொழுதும் பசுமாடு குதிரை ஆகாது அப்படின்ட்டான். இது சாமானியம். எந்த பசுவும் குதிரை ஆகாது. இது சாமானிய நியாயம். விசேஷ நியாயம் இந்த பசு குதிரை. நியாயமா நீ சொல்ற மாதிரி இது ஒத்துக்கணும்னா எது சார்? இந்த பசு குதிரைங்கிறத நியாயம்னு ஒத்துக்கணும். நியாயமா நிஜமா இந்த பசு எண்ணிக்கை குதிரைமா? இந்த சாமானிய விசேஷ நியாயம் எந்த இடத்துல உபயோகிக்கணும்னு தெரியாம உபயோகிக்கலாம். இப்படிப்பட்டதான ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ சாமானிய விசேஷ நியாயம் எங்கே உபயோகிக்கணும்? எங்க ரெண்டும் பிரமாணம்னு தெரிஞ்சதோ அங்கேதான் உபயோகிக்கணும். அப்படி உபயோகிக்காமல் வேற எங்கேயாவது உபயோகிச்சாலேனால் இதுவரை அனர்த்தத்துக்கு வந்து சேரும். ஆகையால் பிரத்யட்சமும் சாஸ்திரமும் இந்த ரெண்டும் வரும் பொழுது பிரத்யட்சம் இன்னும் பிரமாணம் என்ற தீர்மானமாக ஆகாதனால இந்த நியாயத்தை உங்களால உபயோகிக்க முடியாது. இப்ப என்ன சொன்னேன்? ஜாத்தியா பிராபல்யம் பிரத்யட்சத்துக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டேன். உபக்கிரம நியாயத்தினால பிரத்யட்சத்துக்கு பிராபல்யம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். சீக்கிரமங்கர காமித்வ நியாயன பிரத்யட்சத்துக்கு பிராபல்யம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சாமானிய விசேஷ நியாயத்தினாலையும் பிரத்யட்சம் பிராபலம் ஆகாது அப்படின்னு சொல்லி இன்னும் 2 நியாயங்கள் இருக்கு. அடுத்ததாக இன்னும் 2 நியாயங்கள். ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஆனா ஒவ்வொன்றுக்கும் அந்த நியாயத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அது பூர்வபட்சி எப்படி சொல்றான், அதனால பிரத்யட்சம் எப்படி பிரபலம் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கு சமாதானம் என்ன சொல்ற? இந்த நியாயம் அப்ளை ஆகுமா ஆகாதா? ஏன் அப்ளை ஆகல? இதான் கேள்வி. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்ததாக பாதம் பார்ப்போம். அதுக்கு பிறகு இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பேப்பர்ல வந்தாச்சு.